நம்முடைய குடும்பங்களிலே பெரிய பர்வதம் போன்று பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். அதாவது சமீப நாட்களாக அநேகர் எங்களை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புறாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலமாக பேசும் பொழுது அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டா, இந்த பெரிய பர்வதம் எப்படி மாறும், எப்படி நீங்கும், அதை கேட்கும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, அந்த பாதை வழியா போற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இப்ப நீங்க கூட அந்த ராத்திரியில நீங்க தனியா உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி, அப்பா என் குடும்பத்துக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை குடும்பமாக கூடி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எங்க வீட்டுல இருக்கிற இந்த போராட்டம், இந்த ஒரு பெரிய பிரச்சனை எப்ப மாறும் ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகுமா, சமாதானம் உண்டாகுமா, இந்த கடன் சுமை என்னை விட்டு மாறுமா, எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரா என்று வேதனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஆகும்? பெரிய பர்வதமா இருந்தா கூட அது சமபூமி ஆகும். ஆமேன். என்ன ஆகும்? உங்களுடைய கடன் சுமை பெரிய பர்வதம் போல இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் ஆகும். ஆமேன். என்ன ஆகும்? உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், ஒருவேளை அது ஒரு பெரிய மலை மாதிரி, ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தாலும் ஆண்டவரால ஆவியினால அது ஆகும். ஆமேன். அது மாறி போகும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக. இந்த பிரச்சனையில் இருந்து எங்களை விடுவிப்பீராக, எங்களை நடத்துவீராக, எங்களுக்கு ஒரு வழி திறங்க. ஆவியானவர் இறங்கி வந்தா எல்லா பிரச்சனைகளும் மாறி போய்விடுமே. ஆகவே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம்.